தமிழக ஆளுநர் RN ரவியை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக மனு தாக்கல் செய்தார் வழக்கறிஞர் ஜெய்சுகின். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பு மனு தாக்கல் தொடங்கியது. இன்று முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரை இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நடைபெறும் என அறிவிப்பு. சீமான் தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து. அதிமுகவினருக்கு பதிலடியாக திமுக MLAக்கள் இவன்தான் அந்த சார் என்ற பதாகையுடன் சட்டப்பேரவைக்கு வருகை. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிர்வாகி படத்துடன் பதாகை ஏந்தி திமுகவினர் முழக்கம். காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை இடையே மோதல். கோயில் நிர்வாகம் போலீஸ் பேச்சுவார்த்தையை அடுத்து பிரபந்தம் பாடப்பட்டு பரமபத வாசல் திறப்பு. சென்னை பனையூரில் இன்று தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் கூட்டம். மாவட்ட செயலாளர் நியமனம், கட்சி உட்கட்டமைப்பு குறித்து ஆலோசனை. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மீதான வழக்கு. சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. 2020ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களை தாக்கிய வழக்கில் இன்று தீர்ப்பு. சென்னையிலிருந்து சிங்கப்பூர் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் இயந்திர கோளாறு. நடுவானில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் புழல் சிறையில் அடைப்பு. போலீசாரிடம் இருந்து தப்பியோடிய போது கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. திருச்சி ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு. கோவிந்தா கோவிந்த என்ற பக்தி பரவசத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். ஊழியர்கள் வாரத்திற்கு 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். L&T நிறுவன தலைவரின் பேச்சுக்கு சமூக ஊடகங்களில் கடும் கண்டனம். கலை இசை இல்லை என்றால் இந்தியர்களுக்கு வாழ்க்கையே இல்லை. IIT மெட்ராஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசையமைப்பாளர் இளையராஜா பேச்சு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இன்று முதல் 4 நாட்களுக்கு 14,104 பேருந்து இயக்கப்படும் என அறிவிப்பு.